வணக்கம். முதலீடு இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம மனசுல முதல்ல என்ன வரும்? நிலம், தங்கம் இல்லையா? ஆனா இது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நாம சுவாசிக்கிற காத்து, அதையே ஒரு முதலீடா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த புது உலகத்தை பத்தி பார்க்கலாம். ஆமா, இது நம்ம எல்லாருக்குமே மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு எண்ணம். இது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா இது மட்டும்தான் ஒரே வழியா? நிச்சயமா இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம சுவாசிக்கிற காத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய $1 பில்லியன் பிசினஸ் வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ வில்லாவாரியா பார்க்க போறோம். காற்ற எப்படி முதலீடா மாத்துறது? என்னது, காத்த போய் எப்படி வாங்க முடியும், எப்படி விற்க முடியும்? கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு $1 பில்லியன் பிசினஸ் ஒளிஞ்சிருக்கு. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த வாய்ப்பு இருக்கிற அந்த உலகத்தோட பேர் தான் கார்பன் சந்தை. பேரு கேட்டதும் இது ஏதோ சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது கோடிக்கணக்கில் பணம் புழங்குற ஒரு பெரிய குளோபல் மார்க்கெட். முதல்ல இது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய பெரிய கம்பெனிங்க, ஃபேக்டரிங்க, ஏர்லைன்ஸ், இவங்க எல்லாருமே பயங்கரமான அளவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறாங்க, புகையை வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. இப்போ இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் சும்மா இல்ல, ரொம்பவே கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க இவ்ளோதான் கார்பனை வெளியிடணும்னு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அந்த லிமிட்டை தாண்டிட்டா சும்மா இல்ல, பல கோடி ரூபாய் அபராதம் கட்டணும். யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனிக்கு இது எவ்வளவு பெரிய அடி. சரி, இந்த கோடிக்கணக்கான ஃபைன்ல இருந்து தப்பிக்க ஒரு வழி வேணுமே. அங்கதாங்க வருது இந்த கார்பன் கிரெடிட். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெர்மிட் மாதிரி, ஒரு லைசன்ஸ் மாதிரி. கம்பெனிங்க இந்த கார்பன் கிரெடிட்டை வாங்கிட்டா அவங்க அந்த லிமிட்டுக்கு மேல கார்பனை வெளியிட ஒரு அனுமதி கிடைச்ச மாதிரி. இதனால அவங்க அந்த பெரிய அபராதத்தை கட்ட வேண்டியதில்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி கம்பெனிங்க கிரெடிட் வாங்கணும், ஆனா யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? இங்கதாங்க நம்ம வெர்டெக்ஸ் உள்ள வரோம். அந்த கம்பெனிங்களோட பிரச்சனைக்கும் அதுக்கான ஒரு கிரீன் சொல்யூஷனுக்கும் நடுவுல ஒரு பாலமா நாங்க இருக்கோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் கம்பெனிங்க கார்பனை வெளியிடுது, இன்னொரு பக்கம் எங்களோட பறந்து விரிஞ்ச காடுகள்ல இருக்கிற மரங்கள் இயற்கையாவே அந்த கார்பனை உறிஞ்சு காற்றை சுத்தப்படுத்துது. அப்போ அந்த கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வெளியிட்ட கார்பனுக்கு ஈடா எங்க கிட்ட இருந்து கார்பன் கிரெடிட்ஸை வாங்கிக்கிறாங்க. பாத்தீங்களா, கம்பெனிக்கு ஃபைன் இல்ல, எங்க மூலமா சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது. 2 பேருக்குமே லாபம். சொல்ல போனா எங்களோட உண்மையான சொத்தே இந்த ஏக்கர் கணக்குல நாங்க பராமரிக்கிற காடுகள் தான். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு நல்ல விஷயத்தையே நாங்க ஒரு மதிப்புமிக்க லாபகரமான ஒரு பிசினஸா மாத்திருக்கோம். சரி, இவ்வளோ நேரம் கதை கேட்டாச்சு. இதுல உங்களுக்கு என்ன லாபம்? இந்த பெரிய பிசினஸ்ல நீங்க எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? அதுக்கு வெர்டெக்ஸ் உங்களுக்கு 2 சூப்பரான வழிகளை காட்டுது. முதல் வழி நேரடி முதலீடு. அதாவது எங்களோட இந்த கார்பன் கிரெடிட் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். எதிர்காலத்துல அதோட மதிப்பு கூடும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 2வது வழி இன்னும் சுவாரஸ்யமானது. இதுக்கு பேரு நில கூட்டு. உங்ககிட்ட சும்மா பயன்படுத்தாம ஒரு நிலம் இருக்கா? அதை நீங்க எங்களுக்கு கொடுத்தா போதும். அதுல மரம் வளர்க்கறதுக்கான முழு முதலீட்டையும் நாங்களே பாத்துக்கிறோம். அதுல இருந்து வர லாபத்துல உங்களுக்கும் ஒரு பங்கு. நீங்க எதுவுமே செய்யாம உங்க நிலமே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ஏன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன அவசரம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதுதாங்க சரியான நேரம். இது வெறும் ஆரம்பம் தான். எதிர்காலமே இந்த மாதிரி பசுமை பொருளாதாரத்தை நோக்கி தான் நகர போகுது. அப்போ யாரு சீக்கிரமா உள்ள வராங்களோ அவங்கதான் பெரிய வெற்றியாளர்களா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், போக போக அரசாங்கத்தோட சுற்றுச்சூழல் சட்டங்கள் இன்னும் கடுமையாகும். அப்போ கம்பெனிங்களுக்கு இந்த கார்பன் கிரெடிட்ஸ் மேல இருக்கிற தேவை இன்னும் அதிகமாகும். ஒரு பொருளோட தேவை அதிகமான என்ன ஆகும்? அதோட விலை ஏறும். சிம்பிள் எக்கனாமிக்ஸ் தான். அதனால இது ஒரு ரொம்பவே பாதுகாப்பான, லாங் டேர்ம்ல நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த சார்ட்ட பாருங்களேன். இன்னைக்கு கார்பன் கிரெடிட்டோட மதிப்பு எங்க இருக்கு? இன்னும் 5 வருஷத்துல 10 வருஷத்துல அது எங்க போகும்னு ஒரு கணிப்பு இருக்கு பாருங்க. பல மடங்கு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்க முதலீடு எவ்வளவு வேகமா வளரும்னு நேரடியாவே காட்டுது. சரி, இந்த அருமையான வாய்ப்பை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? உங்க முதல் அடியை எடுத்து வைக்கணுமா? கவலைப்படாதீங்க, அதுக்கு உதவ நாங்க தயாரா இருக்கோம். வெர்டெக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இல்ல உங்க நிலத்தை எப்படி ஒரு வருமானம் தர சொத்தா மாத்துறது, இது மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, அத பத்தி விலாவாரியா தெரிஞ்சுக்க எங்க டீமை இன்னைக்கே காண்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்லனா admin@thewordax.com இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க.
எங்க டீம்ல இருந்து உங்களை கூப்பிட்டு எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லுவாங்க. வாங்க வேர்டாக்ஸோட கைக்கோங்க. காற்றை பணமாக்குவோம், எதிர்காலத்தை பசுமையாக்குவோம். Verdax. World of Tomorrow.